وذكر فإن الذكرى تنفع المؤمنين وذكر فإن الذكرى تنفع المؤمنين. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى وإذا حييتم بتحية فحيوا بأحسن منها أو ردوها إن الله كان على كل شيء حسيبا. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் சூரத்துன் நிசாவை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதிலிருந்து சில ஆயத்துகளுடைய தஃப்சீர்களை சுருக்கமாக பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 86வது ஆயத்துல சொல்றான் சூரத்துன் நிசால, உங்களுக்கு முகமும் கூறினான், அதாவது உங்களை கிரீட் பண்ணா, உங்களுக்கு சலாம் சொன்னான். وَإِذَا حُيِّيتُمْ بِتَحِيَّةٍ فَحَيُّوا بِأَحْسَنَ مِنْهَا. நீங்க எப்படி நீங்க அவங்கள ரிப்ளை எப்படி பண்ணணும், அதை விட பெட்டரான ஒரு ரிப்ளை பண்ணணும். ஒருவர் உங்களுக்கு சொல்றார் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்கிறார், நீங்க எப்படி ரிப்ளை பண்ணணும்? வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ் ரிப்ளை பண்ணு. ஒருவர் சொல்றார் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், நீங்க எப்படி ரிப்ளை பண்ணணும்? வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நல்ல புன்னகையோட சந்தோஷமா ஒரு சகோதரனை சந்திக்கும் பொழுது இல்ல சந்தோஷமா சந்திக்கணும். அவருத்துஹா, குறைஞ்சபட்சம் அவர் என்ன சொன்னாரோ அதே மாதிரியா சொல்லணும். அவர் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றாரா, நாமும் அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம். அவர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் சொல்றாரா, வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். அவர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு சொல்றாரா, வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. இது எப்பவுமே ஒரு மூமின் பெட்டரா தான் செய்யணும். எது செஞ்சாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது சலாம் சொன்னாலும் சரி, கிஃப்ட் கொடுத்தாலும் சரி, எது செஞ்சாலும் சரி, எல்லா இபாதத்துகள், எந்த இபாதத்துகள், வணக்க வழிபாடு பெஸ்டா தான் செய்வாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதை செய்தாலும் அதை சிறந்த முறையில அல் இத்கான், இது இஸ்லாமுடைய சிறப்பு. அல் இஹ்சான் இஸ்லாமுடைய சிறப்பு. அது பெர்ஃபெக்டா செய்யறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்புவாங்க. இதா அரத்துமு அத்ஹ ஃபஅஹ்சினு அத்ஹ், நீங்க குர்பானி செய்யறதாக இருந்தாலும் நீங்க என்ன செய்யணும்? அழகிய முறையில செய்யுங்க. அழகிய முறையில், அதை துன்புறுத்தி எதை செய்யாம அதை பார்க்க நீட்டா அழகா செய்யுங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நீங்க இதா அரத்துமுல் கத்ல ஃபஅஹ்சினு அல் கத்ல், நீங்க ஒருவரை போற நீங்க கொல்றீங்க, அப்போ கூட டீசென்ட் ஆயிக்கணும். யார நீங்க பார்க்கலாம், உஹது யுத்தத்துல ஹம்சா ரலியல்லாஹு தஆலா கொடூரமாக இவர்கள் கொன்னார்கள். அந்த மாதிரி எல்லாம் இஸ்லாம் சொல்ல வரல. எதிரிய கூட டீசென்டான முறையில தான் நடக்கும். அந்த மாதிரி எதை செய்தாலும் இஸ்லாம் சொல்லக்கூடியது டீசென்டான முறையில, அழகிய முறையில செய்ய வேண்டும். அதுதான் இதுல நிறைய பிலாசபியே அடங்கிக்குது. இந்த சலாம்லயே நிறைய பிலாசபி அடங்கி. இந்த சலாம் என்பது சுப்ஹானல்லாஹ், அந்த உறவை மெயின்டைன் பண்ணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 2 பேருக்கு மத்தியில ஒரு சண்டை இருந்தாலும் 3 நாள் பேசாம இருக்கலாம். 3 நாளைக்கு பிறகு யார் முதலில் சலாம் சொல்கிறாரோ அவர்தான் அல்லாஹ்வுடைய பார்வையில சிறந்தவர் என்றார். சுப்ஹானல்லாஹ். இது சலாம்ல எவ்வளவுக்குள்ள விரோதமும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை என்ன செய்யறான், அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா மாத்திடுறான். அவ்வளோ ஒரு சிறப்பு. சலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னாலே என்ன, சாந்தி உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும். சலாம் சொல்றீங்க 10 நன்மை, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் சொல்றீங்க 20 நன்மை, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு சொல்றீங்க 30 நன்மை. சுப்ஹானல்லாஹ். சலாம் சொல்வது சுன்னா, பதில் அளிப்பது ஃபர்த். நிறைய அதவுகள் இருக்குது, நிறைய அதவுகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்து இருக்கிறார்கள். சலாம் சொல்வது, சிறியவர்கள் பெரியவர்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும். ஓகே, வாகனத்தில் போய் கொண்டிருப்பவர்கள் அவர்கள் என்ன செய்யணும், கீழே நடந்து போயிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு சலாம் சொல்லணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை தாண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன சிறியவர்களுக்கெல்லாம் போய் சலாம் சொல்லி இருக்கிறாங்க. ஒரு பக்கம் ரூல்ஸ் இருக்குது இப்படி, இது அதவு. அதை தாண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறியவர்களுக்கு, சின்ன பிள்ளைங்களுக்கு போய் சலாம் சொல்லுவாங்க, அவங்ககிட்ட பேசுவாங்க சொல்லுவாங்க. இது எல்லாம் ஒரு அலாகாத், ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றது, அதுக்கு சிறந்ததாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்க செய்யக்கூடியவர்களை செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் தஆலா கணக்கிட்டே இருக்கிறான். ஓகே, ஒரு வீட்டுக்கு போனாலும் நீங்க சலாம் சொல்லிட்டு நுழைங்கன்னு சொல்லி, யா அய்யுஹல்லதீன ஆமனு
லா தத்குலு புயூதன் கைர புயூதிக்கும் ஹத்தா தஸ்தஅனிசு வ துஸல்லிமு அலா அஹ்லிஹா. நீங்க ஒரு வீட்டுக்கு போறீங்க, உங்க வீட்டை தவிர மத்த வீட்டுக்கு போறீங்க, நீங்க நாக் பண்ணணும், டோரை நாக் பண்ணி நீங்க யாருன்னு தெரிவிக்கணும், அதுக்கு சலாம் சொல்லணும், அதுக்கு பிறகுதான் நீங்க அந்த வீட்டுல உள்ளக்கு போகணும். நீங்க 3 தடவை சலாம் சொல்றீங்க, அந்த 3 தடவை சலாத்துக்கு பதில் இல்ல, நீங்க அழகான முறையில் நீங்க திரும்பி கொள்ளுங்க, இந்த மனசுல ஒண்ணு வச்சுக்காதீங்க, நீங்க திரும்பிக்கிறீங்க. இதுதான் உங்களுக்கு சிறந்ததுன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மற்றொரு வசனத்துல சொல்றான். அப்போ இந்த சிறந்த அந்த சலாமை நாம் பரப்ப வேண்டும். அஃஷு சலாம் வ அத்இமு த்ஆம் வஸிலுல் அர்ஹாம் வஸல்லு பில்லைலி வன்னாசு நியாம் தத்குலுல் ஜன்னத பிஸ்ஸலாம். இந்த ஹதீஸை அறிவித்தவரும் அப்துல்லா பின் சலாம். சுப்ஹானல்லாஹ். இப்ப பாருங்க என்ன சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல மதீனாவில் நுழைகிறார்கள். முதல்ல இந்த காரியத்தை தான் செய்ய சொல்றாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்பீச். அஃஷு சலாம், சலாத்தை பரப்புங்கள். வஅத்இமு த்ஆம், ஏழைகளுக்கு உணவளியுங்கள், வறியவர்களுக்கு உணவளியுங்கள். வஅத்இமு த்ஆம் வஸிலுல் அர்ஹாம், உங்களுடைய உறவுகளை பேணுங்கள். ரத்த உறவோடு நல்ல விதமான உங்களுக்கு தொடர்பு, நல்ல கனெக்ஷன், நல்ல. வஸல்லு பில்லைலி வன்னாசு நியாம், இந்த தொழுகையை எல்லோரும் தூங்கும் பொழுது, எல்லோரும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் பொழுது நின்று அல்லாஹ்வை வணங்குங்கள். வஸல்லு பில்லைலி வன்னாசு நியாம். இது என்ன ஆகும்? இந்த 4 விஷயம் நீங்க செஞ்சா என்ன ஆகும்? தத்குலுல் ஜன்னத பிஸ்ஸலாம், நீங்க சொர்க்கத்துல சலாமத்தான் நுழைவீங்க. நீங்க எந்த உங்களுக்கு பயம், அச்சுறுத்தல் எதுவும் இருக்காது. நீங்க சேஃபா, நீங்க அழகான முறையில சலாமத்தா நீங்க நுழைவீங்க என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்த சகோதரர்களே, இந்த சூரத்து நிசால ஒரு வசனம் வருகிறது. இந்த வசனத்துல ஷிர்க் மாபெரும் குற்றம். ஷிர்க்க தவிர அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்து பாவங்களையும் மன்னிக்க தயாராக இருக்கிறான். இதுல சூரத்து நிசாவுடைய 116வது வசனம், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்கவே மாட்டான். எதை யார் ஷிர்க் வைக்கிறாங்களோ, யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார்களோ அதை அவரை மன்னிக்கவே மாட்டான். அதை தவிர மற்ற எல்லாத்தையும் மன்னிக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் நாடினால் மன்னிப்பான் என்று இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஷிர்க் மாபெரும் பாவம். இந்த குர்ஆனுடைய முக்கியமான இதே மக்களை தௌஹீதின் பக்கம் அழைப்பதுதான். எல்லா தூதர்மாருடைய பணியாக இந்ததான் தலையாய பணியாய முதலாவது பணியாக இருந்தது. அப்போ இந்த தௌஹீதை நம்ம எல்லாருக்கும் பிரச்சாரம் செய்ய வேண்டும். அன்பான சகோதரர்களே, இந்த சூரத்து நிசால ஆயிட்டும், சூரத்துல் மாயிதால, இந்த சூறாக்கள் எல்லாம் யூதர்கள் நசாராக்களுடைய விஷயங்களை பற்றி அதிகமாக சொல்லப்படுகிறது. அவர்கள் கிதாபு கொடுக்கப்பட்டும், வேதம் கொடுக்கப்பட்டும், இவர்கள் அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு இணை வைத்து விட்டார்கள். அதனாலதான் இதை திரும்ப இதை சொல்லப்படுகின்ற. அடுத்த வசனம் முனாஃபிகீன்களை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்றான். 143, இன்னல் முனாஃபிகீன யுகாதிஊன அல்லாஹ் வ ஹுவ காதிஊன் வ இதா காமு இலா ஸலாத்தி காமு குஸாலா யுராஊன அன்-நாஸ வ லா யذ்குரூன அல்லாஹ இல்லா கலீலா. முனாஃபிகீன்கள் எப்படி இருப்பார்கள்? அவங்களுடைய குணாதிசயங்கள் என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அவர்கள் அல்லாஹ்வை ஏமாற்றுவார்கள், ஏமாற்றதான் நினைப்பாங்க. ஓகே, உண்மையிலேயே அவங்கதான் ஏமாற்றப்பட்டவர்கள், அவர்கள் தான். ஓகே, இவன் என்ன ஸ்மார்ட்டா நினைக்கலாம், நடிக்கிறானுவோ, இங்கேயும் லாபம் பெறலாம், அங்கேயும் லாபம் பெறலாம் நடிக்கிறாங்க. ஓகே, முதப்தபீன பைன ذلك லா இலாஹ ஹாவுலாய் வலா இலாஹ ஹாவுலாய். ஓகே, இங்கேயும் லாபம் பெறுறது, முஸ்லிம்கள்கிட்டையும் அனுபவிக்கிறது, யூதர் கிறிஸ்தவர்கள்கிட்டையும் அனுபவிக்கிறது, எல்லார்கிட்டையும் எல்லா இடத்துலயும் நல்ல பேர். இது கிடையாது, இது முனாஃபிக் தனம், இது முனாஃபிக் தனம். வைதா காமு இலா ஸலாத்தி காமு குஸாலா, அவர்கள் தொழுகையில வந்தால் சோம்பேறியாக தான் நிற்பாங்க. எப்படி சோம்பேறித்தனமா, ஒரு லேட்டா வர்றது, தொழுகைக்கு ஒரு நேரம் தொழுகிறது, மறுநேரம் தொழுகிறது கிடையாது. ஃபஜர் கேள்விப்பட்டு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஒரு பேச்சுலர்ஸ் உடைய அகாமடேஷன், நல்ல படிச்சவர்களுடைய அகாமடேஷன்ஸ்ல சுகூர் செய்து விட்டு அதானுக்கும் இகாமத்துக்கும் நேரம் இருப்பதனால மஸ்ஜிதுக்கு போறது கிடையாது. அதுக்கு ஒரு அரை மணி நேரம் வேஸ்ட் ஆயிருமே. இதுல ரூம்லயே தொழுதுட்டு படுத்துறது. எல்லாம் படிச்சவர்கள், எல்லாம் அறிந்தவர்கள். ஓகே, ஒரு ஆள் சொல்றாரு, சாக்கு சொல்றாரு, இவங்க எல்லாம் விட்டா எல்லாம் தூங்கிடுவாங்க, நான் இவங்களுக்கு ஜமாத்து நடத்துறேன், வீட்டுல ஜமாத்து நடத்துறேன், இங்க
ஏன்னா மஸ்லிஹத்து என்ன மஸ்லிஹத்து? இந்த மக்கள் எல்லாம் தொழ வைக்கணுமா, இந்த மக்கள் எல்லாம் தொழ வைக்கணுமா, அதனால இவரு வீட்டுல தொழுகிறாரா, அவருடைய அகாமடேஷன்ல தொழுகிறாரா? இல்லைன்னா இவர் தொழுலன்னா, இவர் தொலை வைக்கலன்னா அந்த மக்களுடைய தொழுவை எல்லாம் ஃபஜர் தொழுவை மிஸ் ஆயிரும். பாருங்க என்ன சாக்கு போக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லா பின் உம்மே மக்தூம், ஒரு கண் தெரியாத சஹாபி, அவங்க கேட்கிறாங்க, யார் ரசூலா எங்களுக்கு பர்மிஷன் தாங்க, வீட்டுல தொழுதுக்கிறேன், எனக்கு பர்மிஷன் தாங்க, ஒரு முசல்லாவை ஏற்படுத்துற பர்மிஷன் தாங்கன்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல பர்மிஷன் கொடுத்துட்டு அது வஹி வருது. வஹி வந்து என்ன வருகிறது? உங்க அதான் சத்தத்தை கேட்கிறார்களா இல்லையான்னு வஹி வருது. அப்ப கேட்கிறாங்க, நீங்க அதான் சத்தம் உங்க காதுல உழுதான்னு கேட்கறாங்க. ஆமான்னு சொன்ன உடனே அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க வந்தே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. ஒரு கண் தெரியாத சஹாபிய மஸ்ஜிதுக்கு வர சொல்லிக்கிறாங்க. அவருக்கு நிறைய காரணங்கள் இருந்துச்சு. அந்த ரோடு வரக்கூடிய வழி பள்ளமும் கஷ்டமான வழிகளா இருந்துச்சு, எல்லா தடைகளும் அவருக்கு இருந்துச்சு. இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு கண் தெரியாத சஹாபிக்கே ரசூல்லா பர்மிஷன் கொடுக்கல. அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். உள்ளத்துல வேற இருக்குது. ஓகே, வெளிப்படையா சொல்வது வேற, உள்ளத்துல வேற. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதா காமு இல ஸலாத்தி காமு குஸாலா யுராவுன الناس ولا يذكرون الله الا قليلا. யுராவுன الناس, அவர்கள் என்ன செய்வாங்க? மக்களுக்கு பகட்டுக்காக தொழுவார்கள், மக்களுடைய பார்வைக்காக தொழுவாங்க. ولا يذكرون الله الا قليلا, அல்லாஹ்வை மிக குறைவாக தான் zikr செய்வாங்க. அதாவது அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மிக சொற்பமாக தான் ஏற்றுக்கொள்வார்கள். எங்க அவங்களுக்கு ஃபாய்தா இருக்குதோ அங்க ஏற்றுக்கொள்வாங்க, எங்க அவங்களுக்கு கஷ்டமா இருக்குதோ, அவங்களுடைய தூக்கத்தை இழக்கணுமோ, அவங்களுடைய சுகங்களை இழக்கணுமோ, அவங்களுடைய ஆசை பாசங்களை இழக்கணுமோ, அங்கெல்லாம் டைவர்ட் ஆயிடுவாங்க. ஓகே, அங்கெல்லாம் ஷரியத்தை பின்பற்ற மாட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரா, இந்த ஜுஸை இவ்வாறு முடிக்கின்றார். மா யஃஅலுல்லாஹு பிஅஸாபிக்கும் இன் ஷகர்தும் வ ஆமன்தும். அல்லாஹ்க்கு என்னப்பா ஏற்பட்டுச்சு? அல்லாஹ்வுக்கு என்ன ஏற்பட்டுச்சு? அல்லாஹ் உங்களுக்கு தண்டனை கொடுத்து அவனுக்கு என்ன லாபம் கிடைக்கும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது? ஒரு மனிதன் மாதிரியா ஆசம் பாசங்கள் இது எனக்கு வேணுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு என்ன? எல்லாருமே அவனுடைய அடியார்கள் தான், எல்லாருமே அவனுடைய தேவையுடையவர்கள் தான். அவன் தான் உங்களை படைச்சான். அப்படிப்பட்ட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை வேதனை செய்து அவனுக்கு என்ன சந்தோஷம் கிடைச்சிருது? என்ன லாபம் கிடைக்க போகிறது? ஒண்ணுமே கிடையாது. நீங்க என்ன செய்ய வேண்டும்? நீங்க அல்லாஹ்க்கு நன்றி உள்ளவனாக, நீ அவனுடைய கட்டளைகளை பின்பற்றுங்கள், அவன் மீது ஈமான் கொள்ளுங்கள், நம்பிக்கை கொள்ளுங்கள், அது போதும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களிடமிருந்து ஒண்ணுமே எதிர்பார்க்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீ இதை ஏதாச்சும் எதிர்பார்க்கிறான். அவன் தான் எல்லாத்துக்கும் ரஸாக் ஆயிக்கிறான். அவன் இந்த கூலி நம்ம கிட்ட இருந்து கேட்கல, அவன் தான் எல்லாம் கொடுக்க. இப்ப நம்ம நன்றி செலுத்தி ஈமான் கொண்டு அவங்க நம்பிக்கை கொண்டவர்களாக அவருடைய கட்டளைகளை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தா போதும். அல்லாஹ் என்னையும் உங்களையும் இப்படிப்பட்ட ஒரு பாக்கியவான்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கட்டும். ஆமீன். அதுக்கு இந்த லாயுபில்லா ஜஹர பிஸ்ஸூய் لا يحب الله الجهر بالسوء من القول الا من ظلم وكان الله سميعا عليما. அல்லாஹ் தஆலா இங்க சொல்றா, ஒரு மூமின் கத்துறவன், ஓகே, அதாவது சவுண்டு போடுறவெல்லாம் கிடையாது ஒரு மூமின். எந்த நிலையில அவன் சவுண்டு போடுவான் என்றால், அவன் அநியாயம் செய்யப்பட்டால் அவன் கத்தலாம், கம்ப்ளைண்ட் பண்ணலாம், எல்லாம் செய்யலாம். சாதாரண நேரத்துல அவன் அப்படிப்பட்டவனாக இருக்க மாட்டான். ஓகே, ஒரு மூமின் அவன் அநியாயம் செய்யப்பட்டால் ரோட்ல வந்து கத்தலாம், என் மீது அநியாயம் செய்யப்பட்டது, என்ன காப்பாத்துங்க, அவன் கத்தலாம். ஓகே, லா யுஹிப்புல்லாஹுல் ஜஹர பிஸ்ஸூ, யாரின் திட்டக்கூடியவனாக, தவறுகள், அதாவது தவறான முறையில பேசக்கூடியவனாக, அபாண்டங்களை போடக்கூடியவனாக எல்லாம் இல்ல, அதை விரும்ப மாட்டான் ஒரு மூமின். ஆனால் அவனுக்கு அநியாயம் செய்யப்பட்டால் அவன் கத்துவான், பேசுவான், எல்லாம் செய்வான். அல்லாஹ் தஆலா செவியுறுக்கிறான், நன்கறிந்தவனாக இருக்கின்றான். எதையெல்லாம் ஒரு மனிதன் மறைக்கிறானோ, இன் துப்து கைரன் அவு துஃபூஹு இன் துப்து கைரன் அவு துஃபூஹு அவு தஅஃபு அன் சூஇன் ஃபஇன்னல்லாஹ கான அஃபுவன் கஃபூரா. அவன் எதை வெளிப்படுத்துகிறானோ, எதை மறைக்கின்றானோ, ஓகே, இதையெல்லாம் தஅஃபு அன் சூ, மன்னிக்கிறான் சில அதாவது தவறான விஷயங்களை. நிச்சயமா அல்லாஹ் தஆலா அவனை மன்னிக்க கூடியவனாகவும் ஆற்றல் பெற்றவனாகவும் இருக்கின்றான். அடுத்த ஆயத்தை நம்ம
யா அய்யுஹன் நாஸ் கத் ஜாஅக்கும் புர்ஹானும் மிர் ரப்பிக்கும் அன்ஸல்னா இலைக்கும் நூரம் முபீனா. ஓ மனிதர்களே, நிச்சயமாக உங்களிடமிருந்து உங்களுக்கு புர்ஹான் வந்துள்ளது, ஒரு தெளிவான ஒரு குர்ஆன், தெளிவான ஒரு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனும் ஹதீஸையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பியிருக்கிறார். இது உங்களுடைய ரப்பின் புறத்திலிருந்து வந்திருக்கின்றது. அன்ஸல்னா இலைக்கும் நூரம் முபீனா, நாம் உங்களுக்கு தெளிவான ஒரு நூர், ஒரு ஒளியை அனுப்பியிருக்கிறோம். ஃபஅமல் லதீன ஆமனூ பில்லாஹ், எவர் ஒருவர் அல்லாஹ் மீது ஈமான் கொண்டு வஅதஸமூ பிஹி, அதை பற்றி பிடித்துக் கொள்கிறாரோ, ஃபஸயுத்கிலும் ஃபீ ரஹ்மத்தின் மின்ஹு, நிச்சயமாக அவரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய ரஹ்மத்ல நுழைய வைப்பான். வஃபத்ல், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருட்கொடைகளை அவனுக்கு கொடுப்பான். அல்லாஹ் தஆலா اللهم افتح لي اللهم افتح علينا ابواب رحمتك اللهم افتح علينا ابواب رحمتك اللهم اجعلنا منهم ويهديهم اليه صراطا مستقيما. அவனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேர்வழியை காட்டுகிறார். அல்லாஹ் தஆலா நமக்கும் நேர்வழியை காட்டட்டும். ஆமீன். அல்லாஹ் தன்னுடைய அருட்கொடையால் நம்மளை அல்லாஹ் தஆலா சந்தோஷப்படுத்தட்டும். நமக்கு அவனுடைய அருட்கொடைகளை நம்ம வாரி வாரி வழங்கட்டும். ஆமீன். அடுத்து சூரத்துல் மாயிதாவை இதோடு நாம் முடித்துக் கொள்வோம். சூரத்துல் நிசாவை முடித்துக் கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். சூரத்துல் மாயிதாவுக்கு செல்வோம். நம்ம சூரத்துல் மாயிதா என்றால் டைனிங் டேபிள். ஓகே, டைனிங் டேபிள் தான் மாயிதா, ஒரு உணவு. சுப்ஹானல்லாஹ், இந்த வானத்திலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உணவை அனுப்பினான், ஒரு டைனிங் டேபிளே அனுப்பினான். பியூட்டிஃபுல்லான சூரா பேரை பாருங்க, டைனிங் டேபிள். வா, இப்போ நம்ம ரமதான்ல இருக்கிறோம், மாஷா அல்லாஹ், விதவிதமான உணவுகளை நாம் உண்ணுகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், இது அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இதுக்கு அல்லாஹ்வுக்கு அதிகமா நம்ம ஷுக்ர் செய்யணும், நன்றி செலுத்தணும். குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, நீங்க உண்ணுங்கள், பருகுங்கள், நீங்க வீண் விரயம் செய்யாதீங்க. இது இந்த ரமதான் மாதத்துல ரொம்ப முக்கியமானது. நீங்க வீண் விரயம் செய்யாதீங்க. நீங்க தாராளமாக உண்ணுங்கள், பருகுங்கள், பிறருக்கு கொடுங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குதோ, மாஷா அல்லாஹ், எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க, ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க, கிளீனர் பாய்கள் இருக்கிறாங்க. நீங்க அவங்களுக்கு எல்லாம் நீங்க கொடுங்க, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அருள் புரிவான். சகோதரர்களே, சூரத்துல் மாயிதால இந்த அல் மாயிதா இந்த வார்த்தை 112வது வசனத்தில் இடம்பெறுகிறது. அதாவது, இது قال الحواريون يا عيسى ابن مريم هل يستطيع ربك ان ينزل علينا مائدة من السماء. இந்த ஆயத்துல மாயிதா என்று இடம்பெறும். 112வது ஆயத். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை பின்பற்றக்கூடிய ஹவாரியீன்கள் என்றால் சீடர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வாறு சஹாபாக்கள் இருந்தார்களோ அவ்வாறு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு ஹவாரியீன்கள். டிஜிட்ஸ் வேற. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு நூற்றுக்கணக்கான பேர், ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஆயிரக்கணக்கான பேர் இருந்தார்கள். ஓகே, ஆனால் இந்த ஹவாரியீன்கள் மிக சிறந்தவர்கள். அதுல 12 முக்கியமான சீடர்களை சொல்கிறாங்க. இந்த ஹவாரியீன்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எதை சொல்கிறார்களோ அதை பின்பற்றக்கூடிய நல்ல சாலிஹீன்களாக இருந்தார்கள், ஆபிதீன்களாக இருந்தாங்க, ஜாயித்களாக இருந்தாங்க. இந்த சூரத்துல் மாயிதா இறங்கிய காலகட்டம் ஹிஜ்ரி 7ல இந்த சூரத்துல் மாயிதா இறங்குகிறது. இன்னும் சில அறிஞர்கள் சொல்றாங்க கடைசி காலகட்டங்கள்ல இறங்கின சூரா. ஏன்னா இந்த சூறாவிலிருந்து எந்த ஒரு ஆயத்தும் தடை செய்யப்படவில்லை. அதாவது மன்சூகாக எந்த ஆயத்தும் ஆகல. இது கடைசி காலகட்டத்திலே இறங்கியது என்று அதிகமான முஃபஸ்ஸிரீன்கள் இந்த சொல்றாங்க. ஹிஜ்ரி 6 அல்லது 7 துல்காய்தா 1400 சஹாபாக்களோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ரா செய்ய போறாங்க. அங்க தடுக்கப்படுகிறார்கள். இதுக்கு பிறகு இந்த சூறாக்கள் இறங்குகிறது என்று நிறைய முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க. இந்த சூறாவில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல சட்டங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். முதல்ல ஒப்பந்தத்தை பத்தி கூறுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ அவ்ஃபூ பில் உகூத், ஓ ஈமான் கொண்டவர்களே ஒப்பந்தத்தை பூர்த்தி செய்யுங்க. நிறைய விஷயங்களை நீங்க இந்த சூறாக்கள்ல பார்க்கலாம். ஒரு ஷார்ட்டா அதனுடைய சம்மரியை நான் சொல்றேன், என்னென்னா இதுல அடங்கி இருக்கிறது என்று கூறுகிறேன். உம்ரா ஒழுங்குமுறை, எவ்வாறு அந்த பயணத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் இதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை தடுத்திருக்கின்றான் அதையும் இதில் சொல்லியிருக்கிறான். வரம்பி மீறாதீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். ஏன்னா அந்த குறைஷிகள் இவர்கள் மீது
கொடுமை செய்தவர்கள். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்போ ஆட்சி அதிகாரம் எல்லாம் தருகிறான். இந்த சூரா இறங்கும் பொழுது ஆல்மோஸ்ட் அரபுல இஸ்லாம் பரவிட்டு, எந்த அளவுக்கு என்றால் சில இது சீரியா உடைய எல்லைக்குள் வரைக்கும் போயிட்டுன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு இஸ்லாம் பரவின காலகட்டம். அப்போ இப்போ ஆட்சி அதிகாரம் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். அப்போ ஆட்சி அதிகாரம் கையில வந்துட்டா எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஆட்சி அதிகாரம் வந்துட்டு நம்மளை எல்லாம் துன்புறுத்தினவங்கள நம்மளும் அதே மாதிரி பழி வாங்கலாம், அந்த மாதிரி இருக்காதீங்க. இதெல்லாம் சொல்லப்படுகின்றது, இந்த உபதேசங்கள் சொல்லப்படுகின்றது. 3 முக்கியமான நோக்கங்கள், 3 ஒரு இம்பார்ட்டன்ஸான மகாசிதாக இருக்கிறது இந்த சூரா. முஸ்லிம்களின் சமய நாகரிக அரசியல் வாழ்வு மற்றும் பல சட்டங்கள், கட்டளைகள், ஏவுரைகள் வழங்கப்படுகின்றன. நிறைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க கமாண்ட்மெண்ட்ஸ் கொடுக்குறான். நிறைய ஏவுதலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இதை செய்யுங்க, இதை கட்டளையிடுகின்றான், இதை செய்யுங்க, இதை செய்யாதீங்க. இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிளியரா சொல்றான். இது 2வது பார்க்கலாம். ஹஜ் பயணத்தின் போது ஒழுக்க முறை, இறை சின்னங்களை கண்ணியப்படுத்துவது, அல்லாஹ்வுடைய ஷஆயிர்களை கண்ணியப்படுத்துவது. 3வது, காபாவை தரிசிப்போருக்கு தொல்லை கொடுக்க வேண்டாம். ஏன்னா நிறைய பகுதியில இஸ்லாம் பரவிட்டு இப்போ குறைஷிகள் யாரெல்லாம் இந்த முஷ்ரிக்கீன்கள் அவர்கள் அந்த வழியா போகணும். இந்த வழியா முஸ்லிம்கள் கேப்சர் பண்ற வழியா போக வேண்டும். அப்போ இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுல்ல, இவங்க எல்லாம் துன்புறுத்தப்பட்டவர்கள்லாம், அப்ப இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுல்ல, திரும்ப ஆக்ஷன் எடுக்கலாம் தானே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இல்ல, காபாவை தரிசிப்பவர்கள், ஜியாரத் செய்யக்கூடிய போபவர்களுக்கு நீங்கள துன்புறுத்தாதீங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அடுத்து பார்க்கலாம். இதுல ஒரு 7 பாயிண்ட்ஸ் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன்ல, இதுல 7 பாயிண்ட்ஸ் என்ன? முஸ்லிம்களின் சமய நாகரிக அரசியல் வாழ்வு மற்றும் பல சட்டங்கள், கட்டளைகளை, ஏவுரைகளை வழங்கப்படுகின்றது. இத ஒரு 7 பாயிண்ட்ஸா நம்ம எழுதி இருக்கின்றேன். ஹலால் ஹராம், இந்த ஹலால் ஹராமை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க தெளிவுபடுத்துறான். எந்தெந்த விஷயங்கள் தடை செய்யப்பட்டிருக்கின்றது, எதை தெளிவுபடுத்துறான். 2வது, அறியாமை கால கலாச்சாரத்தை உடைத்து எறிகிறான். ஜாஹிலியத்துடைய கல்ச்சர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுக்குநூறாக்குறான். இது இனி இஸ்லாம் ஒரு சிவிலைசேஷன், இஸ்லாமிக் ஸ்டேட் ஆகி போச்சு. இஸ்லாம் இந்த கல்ச்சர் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். இதுல என்னென்ன சட்டங்கள் சொல்லப்படுகிறதோ அதுதான் ஃபாலோ பண்ணணும். இதுவரை இஸ்லாமிக் ஸ்டேட்டா இல்ல, இப்போ இஸ்லாமிக் ஸ்டேட்டா பிரகடனப்படுத்தப்பட்டு இருக்குது. அப்போ நம்ம முந்தைய கால செயல்களை நாம் செய்யக்கூடாது. 3வதாக, வேதக்காரர்களுடைய பலிபிராணிகளுக்கு, அந்த வேதக்காரர்கள் அதாவது அஹ்லே கிதாபுடைய பலிபிராணிகள் இதெல்லாம் ஹலால்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அஹ்லே கிதாப் அதாவது கிறிஸ்தவர்கள், யூதர்களுடைய உணவுகள், அவங்க அறுத்து அல்லாஹ்வுடைய பெயரால் அறுத்த அந்த மாமிசங்களை நாம் சாப்பிடலாம். அதே மாதிரி அவங்களுடைய பெண்களை நாம் திருமணம் முடித்துக்கலாம். ஓகே, அவங்க ஆட்டை குர்பானி கொடுத்தாங்களோ, மாடை குர்பானி கொடுக்குறாங்களோ, இப்படி சிக்கன் இது ஏதோ குர்பானி கொடுத்தா அந்த விஷயங்கள்லாம் யார்? கிறிஸ்தவர்கள், யூதர்கள், இவங்க இதை நம்ம சாப்பிடுறதுல இந்த தவறு இல்லை. 3வது, உதுவை பற்றி, உது சப்ஸ்டியூட்டான தயமுமை பற்றி இருக்கிறது. 4வதாக, கலகம் புரிதல், குழப்பம் விளைத்தல், களவு, திருட்டு, இதற்கான தண்டனை, சூதாட்டம், மது, இதை பற்றி இந்த இருக்கின்றது. அது பார்க்கலாம். கஃபாரத்துல் யமீன், சத்தியத்தை முறித்து விட்டால் குற்ற பரிகாரம் என்ன? சத்தியத்தை முறித்து விட்டால் குற்ற பரிகாரம் என்ன? இதை பற்றி இருக்கின்றது. லா ஆஃப் எவிடன்ஸ், சாட்சியம் தொடர்பான சட்ட திட்டங்களையும் இத அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கின்றான். முஸ்லிம்கள் ஆட்சி புரியும் பொழுது அவர்கள் நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்றும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கின்றான். வேதக்காரர்கள் மாதிரி நீங்க செயல்படக்கூடாது, நீங்கள் சிறந்த முறையில நீங்க செயல்பட வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறியிருக்கின்றான். முதலாவதாக நம் இந்த ஹலால் ஹராமை பார்ப்போம். ஹலால் ஹராம் எந்த விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹராம் ஆக்கி இருக்கிறான் அதை பார்ப்போமா? அல்லாஹ் ஃபர்ஸ்ட் நீங்க நோட் பண்ணிக்கிறீங்க. செத்த பிராணியும், ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைத்தத்து வத்தமு வலஹ்முல் ஹின்ஸீரி வமா உஹில்ல பிஹி லிகைரில்லாஹி வல் முன்ஹனிகத்து வல் மௌகூதத்து வல் முத்தரத்தியத்து
والنطيحة وما أكل السبع إلا ما ذكيتم وما ذبح على النصب وأن تستقسموا بالأزلام ذلكم فسق. செத்த பிராணி ரத்தம், இரண்டாவது ரத்தம், பன்றி இறைச்சி, இறைவன் அல்லாத மற்றவர் பெயர் கூறி அறுக்கப்பட்ட பிராணிகள், நான்காவது அல்லாவை தவிர வேற யாரையும் உசைருடைய பெயர்லயோ மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானியுடைய பெயர்லயோ இல்ல ஈசாவுடைய பெயர்லயோ மரியமுடைய பெயர்லயோ அறுக்கப்பட்ட அந்த பிராணிகள் எல்லாம் சாப்பிடக்கூடாது. ஐந்தாவது கழுத்து நெரிக்கப்பட்ட. ஆறாவது அடிபட்ட பிராணிகளையும் சாப்பிடக்கூடாது. ஏழாவது உயரத்திலிருந்து வீழ்ந்த, மேல கீழே விழுது, அப்படிப்பட்ட பிராணிகளை நாம் சாப்பிட தடை செய்யப்பட்டிருக்கு. எட்டாவது மோதப்பட்டு இறந்த பிராணிகளையும் நாம் சாப்பிடக்கூடாது. நைன்த்து கொடிய விலங்குகளால் கடித்து குதறப்பட்ட பிராணிகள், கொடிய விலங்குகள் அதாவது என்ன, லயன், டைகர், இந்த மாதிரி ஓகே, புலி, சிங்கம், இந்த மாதிரி கதறி கொதறுது பாருங்க, அப்படிப்பட்ட பிராணிகளை நாம் சாப்பிடக்கூடாது. பத்தாவதாக பலிபீடங்களில் மீது அறுக்கப்பட்ட பிராணிகள். பலிபீடத்துல மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானி அதற்காக தர்கா கட்டி அங்க போய் அறுக்கிறது. ஓகே, நாகூர் சாஹிபுக்காக அங்க ஒரு தர்கா கட்டி கொடியேற்றி அங்க அறுக்கிறது, இது எல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த மாதிரி ஹதீஸ்களிலும் இதுல பார்க்கலாம் ஒரு 10 விஷயங்கள் இருக்கின்றன. ஹதீஸ்ல இன்னும் ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் என்ன தெரியுமா, பொதுவான சட்டம் என்னவென்றால், பொதுவான சட்டம் இஸ்லாத்துல என்ன இருக்கின்றது என்றால், சகோதரிகளே, எல்லா விஷயங்களும் நமக்கு ஹலால். இஸ்லாத்துல எல்லா விஷயங்களும் ஹலால் தான். ஆனால் ஒரு சில விஷயங்கள் தான் ஹராம். அதுல ஈஸியா பட்டியல் போடணும். ஹராம ஈஸியா பட்டியல் போட்டுடலாம், ஆனா ஹலால பட்டியலே போட முடியாது. ஓகே, அல்லாஹ் எவ்வளவு கிருபையாளன், கருணையாளன், கொடையாளன் பாருங்க. ஹலால் எல்லாமே, உலகத்துல அனைத்து வஸ்துக்களும் ஹலால் தான், எக்ஸெப்ட் ஃபியூ. அதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை கோடிட்டு காட்டி விட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி இருக்கிறாங்க. அருமையான சகோதரர்களே, பார்க்கலாம். இந்த முதல் ஆயத்திலையும் அதுலயும் நம்ம நிறைய விஷயங்கள் இருக்கிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனு அவ்ஃபூ பில் உக்கூத். ஓ ஈமான் கொண்டவர்களே, நீங்க ஒப்பந்தத்தை நிறைவேற்றுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பந்தத்தை நிறைவேற்றினார். ஈவன் யூதர்களோட கூட ரசூல் ஸல்லல்லாஹு ஒப்பந்தங்களை மீறல. அவனும் தான் மீறினாலே தவிர ரசூல் ஸல்லல்லாஹு ஒருபோதும் மீறல. குறைஷிகளோட கூட மீறல. ஒரு ஒப்பந்தம் இருந்து குறைஷிகளுக்கு, எங்கள்ல யாராச்சும் மக்கா மதீனா வந்துட்டா நீங்க திரும்பி அனுப்பணும். உங்கள்ல யாராச்சும் இங்க வந்தா, அதாவது முஸ்லிம்கள் மதீனால இருந்து மக்காவுக்கு வந்தால் நாங்க திருப்பி அனுப்ப மாட்டோம். இது ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தை அப்படியே கடைபிடிக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஒப்பந்தங்களை நாம் மீறக்கூடாது. நம்ம எந்த ஒப்பந்தம் நம்முடைய ஜமாத்தோட போட்டாலும் சரி, யாரோட போட்டாலும் சரி, இந்த ஒப்பந்தங்களை கடைபிடிக்க வேண்டும். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய உத்தரவு. ஃபர்ஸ்டே அந்த ஒப்பந்தத்தை கடைபிடிக்க சொன்னான். உஹில்லத் லக்கும் பஹீமத்துல் அன்ஆம். இது அல்லாஹ் தஆலா சொல்றான், ஹலால் ஆக்கிட்டான். எல்லா கேட்டல்ஸும், எல்லா கால்நடைகளும் அல்லாஹ் உங்களுக்கு ஹலால் ஆக்கி இருக்கின்றான். இல்லா மா யுத்லா அலைக்கும். அதை தவிர எது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றதோ, திலாவத் செய்யப்பட்டிருக்கிறோ அதை தவிர கைர முஹல்லிஸ் ஸைதி அன்தும் ஹுரும். அப்போ இஹ்ராமுடைய நிலையில தான் சில கால்நடைகள் தடை. அதை வேட்டையாடுவது இஹ்ராமுடைய நிலையில தான் தடை, தவிர மற்ற எல்லா நிலைகளிலும் அது ஹலால். இன்னல்லாஹ் யஹ்குமு மா யுரீத். நிச்சயமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் உங்களுக்கு தீர்ப்படி அளிக்கிறான். எதை அவன் விரும்புகின்றானோ அதை தீர்ப்பளிக்கிறான். அதுபோல ஷாயிர்களை பற்றி சொல்லப்படுகின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு ஷாயிர்கள், சின்னங்கள், அல்லாஹ்வுடைய சில சின்னங்கள் இருக்குது, அதை நீங்க கண்ணியப்படுத்தும். வமன் யுஅzzிம் ஷஆயிரல்லாஹ் ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப். எவர் ஒருவர் அல்லாஹ்வுடைய சின்னங்களை கண்ணியப்படுத்தினாரோ, உண்மையிலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கல்புல, அவங்களுடைய கல்புல தக்வா இருக்குது. ரசூலா சொன்னாங்கல்ல, தக்வா எங்க இருக்குது? கல்புல இருக்குது. தக்வா ஹாஹுனா ஹாஹுனா ஹாஹுனா. சில பேர் சொல்லுவாங்க, என் உள்ளத்துல எல்லாம் ஒண்ணும் இல்ல பாய். ஓகே, உள்ளத்துல எது உள்ளத்துல இருக்குதோ அதான் வெளியில வரும். அதுதான் ரியாக்ஷன் ஆகும். அப்ப உள்ளத்துல பை நாங்களாம் முஸ்லீம் தான், இஸ்லாமத்துல தான் இருக்கிறோம். ஹிஜாப் போடுறது கிடையாது. எங்க உள்ளதான் சுத்தமா தான் இருக்குது.
இல்ல, உள்ளத்துல எது இருக்குதோ அதுதான் வெளியிலயும் வரும். உள்ளத்துல அது மீது கண்ணியம் இருந்தால் அது வெளியே வரும். உள்ளத்துல நீங்க கண்ணியப்படுத்துறீங்க, ஓஹோ இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஹிஜாபை அல்லாஹ் தஆலா கடமையாக்கினான், இது ஷாயிர் என்று நினைக்கிறீர்கள், அப்போ நீங்க அதை நீங்க வெளிப்படுத்துவீர்கள். ஓகே, அதே மாதிரி இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ், நிச்சயமாக ஸஃபா மர்வா இது எல்லாம் அல்லாஹ்வுடைய அடையாளங்கள். காபா அல்லாஹ்வுடைய அடையாளங்கள். நீங்க போறீங்க அரஃபாத்துக்கு போறீங்க, அல்லாஹ்வுடைய அடையாளங்கள். மக்காம் இப்ராஹிம் அல்லாஹ்வுடைய அடையாளங்கள். இப்படி எல்லா விஷயங்கள் இது அல்லாஹ்வுடைய சின்னங்களை நீங்க கண்ணியப்படுத்தினால் உண்மையிலேயே தக்வா இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, அதை பாலாக்கினால் நீங்க அது தக்வா இல்லை என்று அர்த்தம். பாருங்க, சில பேரை சொல்லும் தாடி வைங்கன்னா, என்ன பை தாடி என்ன இருக்குது, தாடி சுன்னத், தாடி வச்சவனா நல்லவனா இப்படிலாம் பேசு. அவன் கெட்டவனா இருந்தா அதை அவன் சம்பாதிப்பான், அவன் நாளை அதற்கான கூலியை அவன் பெறுவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்திருக்கிறார்கள் என்றால் சுன்னத், அப்புறம் வைக்கணும், அது ஷாயிர். இப்படி அந்த ஷாயிர்களை நம்ம பின்பற்ற வேண்டும். அறியாம கால கலாச்சாரத்தை அறியாம காலத்தை செய்யக்கூடிய அந்த கஸ்டம்ஸ் செய்யக்கூடாது. நம்முடைய இந்தியால பார்த்தா நம்ம பேருக்கு தான் முஸ்லீம் ஆயிக்கிறோம். அதாவது ஷஹாதத்தை சொல்லி இருக்கிறோம், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்கிறோம், தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், ஹஜ்ஜுக்கு போறோம், உம்ரா செய்யறோம். இப்படிலாம் சில விஷயங்களை நாம் செய்கிறோம். ஓகே, பேரு முஸ்லிம் பேரை வைத்திருக்கிறோம். ஓகே, இந்த மாதிரி தொப்பி போட்டுக்கிறோம், இதெல்லாம் செய்யறோம். ஓகே, ஆனால் நம்முடைய கல்ச்சர் என்பது அது இஸ்லாமிய கல்ச்சர் இல்ல, அது இந்துக்களுடைய கல்ச்சராக இருக்கு. நம்முடைய எல்லா விஷயம் பிறப்புல இருந்து எடுத்துக்கலாம், அந்த பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் உள்ள விஷயங்கள்ல நிறைய இந்துக்களுடைய கலாச்சாரத்துல. இந்தியால நீங்க பாருங்க, ஒரு பெண்ணுக்கு தலாக் ஆயிட்டா அந்த பெண்ணை மறுபடியும் திருமணம் செய்வது எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு போராட்டம், இதெல்லாம் யாருடைய கலாச்சாரம்? இதெல்லாம் இந்துக்களுடைய கலாச்சாரம், இதெல்லாம் கிறிஸ்தவர்களுடைய கலாச்சாரம். அங்க ஒரே தடவை தான் அவன் திருமணம் முடிக்க முடியும், டைவர்ஸ்க்கு இடமே கிடையாது. இதெல்லாம் யாருடைய கலாச்சாரம்? இந்துக்களுடைய கலாச்சாரம். பெண் வீட்டுல இருந்து காசு வாங்குறாங்க, பெண் வீட்டில் இருந்து அவர்கள் வரதட்சணை வாங்குறாங்க. வரதட்சணை யாருடைய கலாச்சாரம்? நம்முடைய கலாச்சாரமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கதான் சொல்றான், வஆதைதும் யஹ்தாஉன் கின்தாரன் ஃபலா தஅஹுது மின்ஹு ஷையா. நீங்க மலை குவியல் அளவுக்கு அவங்களுக்கு நீங்க கொடுத்தாலும், மன குடையை கொடுத்தாலும் அதை திருப்பி வாங்காதீங்க அல்லாஹ் தஆலா சொல்றான். ஆனால் நம்ம என்ன செய்யறோம்? அவங்ககிட்ட வரதட்சணை குடும்ப ஸ்கூட்டரத்தா, பைக்கத்தா, காரத்தா டார்ச்சர் பண்றது, வெவ்வேறு விதமாக டார்ச்சர் பண்றது, இது எல்லாம் யாருடைய கலாச்சாரம் சகோதரர்களே? இதெல்லாம் இந்துக்களுடைய கலாச்சாரம், மாற்று மத கலாச்சாரம். யார் மாற்று மத கலாச்சாரத்தை பின்பற்றுகிறாரோ அவர்களை சேர்ந்தவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார். இப்போ இந்த சூறால இதெல்லாம் கடுமையாக சொல்லப்படுகின்றது. எந்த கலாச்சாரத்தை நாம் பின்பற்றக்கூடாது, மாற்று மத கலாச்சாரத்தை பின்பற்றவே நாம் கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேதக்கார பெண்களை அல்லாஹ் தஆலா திருமணம் செய்ய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுமதித்திருக்கிறார். அல்-யௌம உஹில்ல லக்கும் அத்-தய்யிபாத் وطعام الذين اوتوا الكتاب حل لكم وطعامكم حل لهم والمحصنات من المؤمنات والمحصنات من الذين اوتوا الكتاب من قبلكم اذا اتيتموهن اجورهن محسنين غير مسافحين ولا متخذي اخدان ومن يكفر بالايمان فقد حبط عمله وهو في الاخره من الخاسرين. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேதக்காரர்களுடைய உணவுகளை அல்லாஹ் தஆலா அனுமதிச்சிருக்கிறான். அதே மாதிரி அந்த பெண்களை திருமணம் முடிப்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுமதிச்சுக்கிறான். கிறிஸ்தவ பெண்களை, யூத பெண்களை ஒரு முஸ்லிம் முடிக்கலாம். அவங்களுடைய பெண்களை ஆண் முடிக்கலாமே தவிர பெண்கள் அந்த ஆண்களை முடிக்க முடியாது. ஓகே, எல்லாத்த விட சிறந்தது என்ன தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்களை முடிக்கணும். ஓகே, இன்னொரு இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், உங்களுக்கு எவ்வளவுதான் விருப்பமானதாக இருந்தாலும் சரி, ولا تنكحوا المشركات حتى يؤمن ولا أمة مؤمنة خير من مشركة ولو أعجبتكم ولا تنكحوا المشركين حتى تؤمنوا ولا عبد مؤمن خير من مشرك ولو أعجبكم أولئك يدعون إلى النار والله يدعو إلى الجنة والمغفرة. الله سبحانه وتعالى சொல்றா, ஒரு முஷ்ரிக்கீன்கள் ஆண்கள் முஷ்ரிக் பெண்களை நீங்க முடிக்க கூடாது என்றார். முஷ்ரிக்கீன்கள் அதாவது ஆண்கள் முஷ்ரிக்கின் பெண்களை முடிக்க கூடாது,
முஸ்லிம் பெண்கள் முஷ்ரிக் ஆண்களை முடிக்க கூடாதுன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். எவ்வளவுதான் அழகா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஆச்சரியத்தை ஆழ்த்தினாலும் சரி, நீங்க முடிக்காதீங்க. ஏன்? உலாயிக யதுஊன இலன் நார், அவர்கள் நரகத்தின் பால் அவர்கள் அழைக்கிறார்கள். வல்லாஹு யதுஊ இலல் ஜன்னah, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தின் பால் அழைக்கிறார். ஓகே, ஹிந்துக்களை புத்திஸ்ட்களை உங்களை முடிக்கவே முடியாது. இதெல்லாம் தடை. அது காதல் கத்திரிக்காலாம் கிடையாது. யார் அவங்கள முடிப்பது தவறு. அது நரகத்தின் பால் அழைக்கக்கூடியவர்கள். ஆனா இங்க எக்ஸெப்ஷன் யாருக்கு? கிறிஸ்தவர்களுக்கு எக்ஸெப்ஷன் கொடுத்தீங்க. கிறிஸ்தவர்கள் யூத பெண்களை திருமணம் முடிப்பது தவறு இல்லை. யாசிர் அரஃபாத் முன்னாள் தலைவர், பிரசிடென்டாக இருந்தவர், பலஸ்தீனுடைய பிரசிடென்டாக இருந்த யாசிர் அரஃபாத் யூத பெண்ணை தான் திருமணம் முடித்திருக்கிறார். கிறிஸ்தவ பெண்ணை அவர் திருமணம் முடித்திருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிறிஸ்தவ பெண்ணை திருமணம் முடித்திருக்கிறார்கள், யூத பெண்ணை திருமணம் முடிச்சிருக்கிறாங்க. எப்படின்னா அவங்கள முடிச்ச பிறகு அவங்க இஸ்லாத்தின் பக்கம் அழைக்க வேண்டும். ஓகே, இஸ்லாத்தின் பக்கம் அழைக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது ஒரு தாவாவுடைய மெத்தடாலஜி. ஓகே, பெண் ஈஸியாக வர இயலும், ஆனா ஒரு ஆண் வர முடியாது. அதனாலதான் பெண்களுக்கு ஆண்களை முடிப்பது தடை. ஆண்களுக்கு கிறிஸ்தவ யூத பெண்களை முடிப்பது தவறு அல்ல. என்னுடைய அன்பா அந்த சகோதரிகளே, தயம்முடைய சட்டம், தயம்மம் எவ்வாறு செய்ய வேண்டும்? இங்க பாருங்க, இது ஓகே, மண்ணு பாத்தீங்களா? இந்த எப்படி செய்யணும் தயம்மம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபர்ஸ்ட் உதுவுடைய சட்டத்தை சொல்றான். உது மாஷா அல்லாஹ் எல்லோருக்கும் தெரியும். பிஸ்மில்லாஹ் சொல்லிட்டு உது செய்யுங்க. உதுவை முடிச்ச பிறகு நீங்க அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு சொன்னா 8 சொர்க்கத்துடைய 8 வாசல்கள் உங்களுக்கு திறக்கப்படும். ஓகே, அதுவே அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன வ ஜஅல்னி மினல் முத்தஹஹிரீன் என்று சொல்லுங்க. சரி, நம்ம தண்ணி இல்ல, நோயா இருக்கிறோம், உடம்பு சரியில்லாம இருக்கிறோம், அப்ப என்ன செய்யணும்னா இந்த தயம்மம் செய்யணும். சகோதரர்களே, இங்க பாத்தீங்களா, மண்ணை பாத்தீங்களா? பாருங்க, சரிங்களா? எப்படி செய்யணும்? இது பிஸ்மில்லான்னு நீங்க ஒரு அடி அடிக்கணும். அடிச்சு அதுக்கு பிறகு இப்படி கட்டிட்டு ஃபர்ஸ்ட் முகத்தை தான் செய்யணும். ஓகே, ஃபர்ஸ்ட் முகத்தை அடிக்கணும். அதுக்கு பிறகு கையை. ஓகே, இதான் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காட்டிக்கிறேன். இப்படிதான் செய்யணும். ஈஸியான ஒரே அடிதான். ஒரு அடிச்ச பிறகு முகத்தை செய்யணும். அதற்கு பிறகு கைகளை ரிஸ்ட் வரைக்கும் செய்யணும். ஓகே, இன்ஷா அல்லாஹ். இப்போ கலகம் புரிதல், குழப்பம் விளைத்தல், களவு, திருட்டு. ஏன்னா இப்ப இஸ்லாமிக் ஸ்டேட் இப்போ ஓகே, இஸ்லாமிக் ஸ்டேட்ல இருந்தா சட்டங்கள் வேணும்ல. சட்டங்கள், கிரிமினல் சட்டங்கள் இப்போ ஒண்ணா ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஏன் இஸ்லாம்ல கடுமையான சட்டங்கள் என்றால் குற்றம் குறைவாக நடக்க வேண்டும். ஓகே, அங்க ஒரு மக்கள் பீஸ்ஃபுல்லா வாழணும், சந்தோஷமாக அவங்க சேஃப்டியாக வாழ வேண்டும், மக்கள் அமைதியா வாழணும், தூங்குனா எந்த கவலையும் இருக்கக்கூடாது. அதான் இஸ்லாமிக் ஸ்டேட். ஏனென்றால் ஒரு மனிதன் காலையில உழைக்கிறான், அவனுக்கு நிம்மதி வேணும். அப்போ ஒரு சில கிரிமினல்ஸ்னால, ஒரு சில விஷ கிருமிகள்னால அந்த மக்களுக்கு எந்த தடையும் ஏற்படக்கூடாது. அதற்காக தான் இந்த சட்டங்கள் என்னுடைய சகோதரர்களே. அப்போ இங்க கடுமையான சட்டங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். யார் இந்த குழப்பங்கள் விளைவிக்கிறார்களோ அவர்களை என்ன அல்லாஹ் தண்டனை? அவங்களை மாறுகாலாக வெட்டப்படுவார். அவ் யுகத்தலு அவ் யுஸல்லபு அவ் துகத்த ஐதீஹிம் வ அர்ஜுலுஹும் மின் ஹிலாஃப். என்ன சொல்றா? யுகத்தலு, துண்டு துண்டாக வெட்டணும். அப்படி ஃபசாத் பண்றவனை துண்டு துண்டாக வெட்டணும் என்று சொல்றான். அவ் யுஸல்லபு, அவனை தொங்க விடணும், அவனை மரத்துல தொங்க விட்டு அவனுக்கு தண்டனை கொடுக்கணும் என்று சொல்கிறான். அவ் யுஸல்லபு அவ் துகத்த ஐதீஹிம், அவனுடைய கைகள், அவன் மாறு காலா வெட்டி அவனுக்கு எல்லாருக்கும் ஒரு படிப்பினையாக ஆக்கணும். அல்லாஹ் தான் அவ் யுஸல்லபு அவ் துகத்த ஐதீஹிம் அர்ஜுலுஹும் மின் ஹிலாஃபின் அவ் யுன்ஃபு மினல் அர்த். அவனை அந்த நாடு கடத்தப்படும். 4 விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு கருணையாளன் பாருங்க. أو يصلبوا أو تقطع أيديهم وأرجلهم من خلاف أو ينفوا من الأرض ذلك لهم خزي في الدنيا ولهم في الآخرة عذاب عظيم إلا الذين تابوا من قبل أن تقدروا عليهم. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்ற, அதுக்கு பிறகு சொல்றா, யாரு தௌபா செஞ்சாலோ, யாரு தன் மனம் திருந்தி விட்டாலோ அவங்கள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையில நல்லா மன்னிச்சு விட்டுரும். எவ்வளவு கருணை! ஒரு கடுமையான சட்டத்தை சொல்லிட்டு
அதுக்கு பிறகு அல்லாஹ் அவனுடைய அடியார்கள் தானே, சுப்ஹான் அல்லாஹ், எவ்வளவு கருணையாளன். தௌபா செஞ்சு மீண்டு வந்து திருந்தி அவன் நினைக்கிறான், அவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன ஆசைப்படுறான், ஒரு மனிதனாக வாழணும், ஒரு கருணை உள்ளவனாக, ஒரு எல்லோருக்கும் அருட்கொடையாக வாழ வேண்டுமே தவிர மற்ற கொடியவனாக டார்ச்சர் பண்றவனாக வாழக்கூடாது. ஒரு ஓகே, அதுதான் மெயின் நோக்கமே. என்னுடைய சகோதரர்களே, சூரத்துல் மாயிதால ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் யூதர்களை பத்தி சொல்றான், கிறிஸ்தவர்களை பத்தி சொல்றான். இன்னா அன்ஸல்னா தௌராத ஃபீஹா ஹுதன் வ நூர் யஹ்கும் பிஹன் நபிய்யூன அல்லதீன அஸ்லமூ லில்லதீன ஹாது வர்ரப்பானியூன வல்அஹ்பாரு பிமஸ்துஹ்ஃபிது மின் கிதாபில்லாஹி வ கானூ அலைஹி ஷுஹதா. இங்க தௌராத்தை சிலாஹித்து சொல்றான். நிச்சயமாக நாம் தான் தௌராத்தை அனுப்பினோம். இந்த தௌராத் எப்படிப்பட்ட தௌராத்தாக இருக்கிறது? ஹுதன், இதுல கைடன்ஸ் இருக்குது, நேர்வழி இருக்குது. இது நூறாக, ஒளியாக இருக்குது. இந்த தௌராத்தை வச்சுதான் நபிமார்கள் தீர்ப்பளித்தார்கள். அல்லதீன அஸ்லம், யாரெல்லாம் உங்களுக்கு ஈமான் கொண்டார்களோ, சப்மிஷன் பண்ணாங்களோ, அவங்க மீது தீர்ப்பளித்தாங்க. ஒரு ரப்பானியூன வல் அஹ்பார், ஓகே, அங்க யூத பாதிரியார்களும் சரி, அவர் கிறிஸ்தவ பாதிரியார்களும் சரி, இவர்கள் எல்லாம் இதை பாதுகாக்க கூடியவர்களாக இருந்தார்கள். வகானு அலைஹி ஷுஹதா, அவர்கள் தான் சாட்சியாளர்களாக இருந்தார்கள். அதுக்கு அல்லாஹ் சொல்றான், ஃபலா தக்ஷவுன் நாஸ், மக்களை கண்டு நீங்க அஞ்சாதீங்க, வக்ஷௌனி, என்னை கண்டு அஞ்சுங்கள். வலா தஷ்தரு பிஆயாதி தமனன் கலீலா, அற்ப விலைக்கு நீங்க அல்லாஹ்வுடைய கிதாபை விற்காதீங்க, அல்லாஹ்வுடைய ஆயத்துக்களை நீங்க விற்காதீங்க என்று சொல்லிட்டு சொல்றான். வமன் லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ் ஃபஉலாயிக ஹுமுல் காஃபிரூன். எவர் இந்த தௌராத்தின் மீது, தௌராத் படி, இன்ஜீல் படி யார் தீர்ப்பு கொடுக்கவில்லையோ அவர்கள் காஃபிர் என்று சொல்றான். ஓகே, இதுல நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஹிடன் மெசேஜ் கொடுக்கிறான். நீங்க குர்ஆனை பின்பற்றாவிட்டால், குர்ஆன் படி உங்களுடைய தீர்ப்பு இல்லாவிட்டால், நீங்க வேற நீதிமன்றங்களுக்கு அலைந்தால், குர்ஆனை விட்டுட்டு வேற நீங்க பாக்குறீங்க, வேற எங்கேயாச்சும் ஹைகோர்ட்ல, சுப்ரீம் கோர்ட், அங்க நீதி கிடைக்குமா, அங்க போறீங்க, ஓகே, குர்ஆனை விட்டுறீங்க. அப்படி செய்தால் என்ன ஆகுங்க? நீங்க காஃபிர்ன்றான். குர்ஆன்ல என்ன சட்டப்பட்டதோ அந்த சட்டத்தை நம்ம பின்பற்றோம். நிக்கா நம்முடைய ஜமாத் என்ன முடிவுபடுத்தோ அதுதான். குர்ஆன் ஹதீஸ்ல என்ன முடிவுபட்டதோ அதுதான். தலாகா குர்ஆன் ஹதீஸ்ல என்ன பின்பற்றப்பட்டிருக்குதோ, சொல்லப்பட்டதோ அதை நாம் சொல்ல வேண்டும். ஓகே, இதை தவிர வேற எதுக்காச்சும் போனா என்ன ஆகும்? நீங்க காஃபிராக ஆகிவிடுகிறீர்கள். وكتبنا عليهم فيها أن النفس بالنفس, நாம் அவர் மீது கடமையாக்கணும். கொலைக்கு கொலை, இது தௌராத்ல இடம் பெற்றிருக்கு. டிட்டர்னாமின்ல பார்க்கலாம். இந்த சாப்டர் நீங்க டிட்டர்னாமின்ல நீங்க பார்க்கலாம். கொலைக்கு கொலை, கண்ணுக்கு கண்ணு, மூக்குக்கு மூக்கு, காதுக்கு காது, பல்லுக்கு பல்லு, இது குர்ஆன்ல இடம் பெற்றிருக்கு. வல் ஜுருஹ கிஸ்ஸாஸ், எந்த மாதிரி அவன் பாதிப்பு உங்களுக்கு கொடுத்தானோ அதே மாதிரி நீங்க கொடுக்கலாம். ஓகே, அவன் காயப்படுத்தினா, பல்ல உடைச்சா பல்ல உடைக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்திருக்கிறான். ஃபமன் தஸத்தக பிஹி ஃபஹுவ கஃபாரத்துல் லஹ். ஆனால் சரி, என்ன செய்யறான்? சரி, நம்ம எல்லாம் இப்படியே போனா சரிப்பட்டு வராது. இப்போ ஏன்னா எதிரிகள் அதிகமா போயிடுவாங்க. ஓகே, சுமூகம் வேணும், சமூகத்துல ஒரு சுமூகமான ஒரு சமூகம் வேணும். சரி, மன்னிச்சு விட்டுறான்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பாவங்களை மன்னிச்சு. இதான் வமன் லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹு ஃபஉலாயிக ஹுமுல் ஸாலிமூன். எவர் ஒருவர் அல்லாஹ் எதை இறக்கினானோ அதை பின்பற்றவில்லையோ, அந்த ஃபைஸ்லாக்களை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, அந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, ஃபஉலாயிக ஹுமுல் ஸாலிமூன், அவர் அநியாயக்காரன் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். இங்க இந்த சூரத்துல் மாயிதால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூணு விஷயத்தை சொல்றான். மூணு விஷயம். வமன் லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹு ஃபஉலாயிக ஹுமுல் காஃபிரூன் வமன் லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹு ஃபஉலாயிக ஹுமுல் ஃபாஸிகூன் வமன் லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹு ஃபஉலாயிக ஹுமுல் ஸாலிமூன். சொல்றான், காஃபிர் ஆயிருவீங்க, அநியாயக்காரன் ஆயிருவீங்க, நீங்க பாவியா ஆயிருவீங்கன்னு சொல்றான். எதை? அல்லாஹ்வுடைய வசனங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நீங்கள் இந்த மாதிரி ஆயிருவீங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தத்தகிதுல் யஹூத வன் நஸாரா அவுலியா. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், ஓ ஈமான் கொண்டவர்களே, யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் நீங்க உங்களுடைய உற்ற தோழனாக ஆக்கிறாதீங்க. நீங்க ரகசியத்தை அவங்க கிட்ட சொல்லிடக்கூடாது. சில இஸ்லாமிய ரகசியங்கள் இருக்கும், நீங்க கவர்மெண்ட் லெவல்ல பெரிய ரகசியங்கள் எல்லாம் இருக்கும். அத நீங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல வச்சுக்கிட்டு இந்த யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்கள்ட்ட சொல்லிடாதீங்க. அவங்க பெரிய இடங்கள்ல போய் காசு வாங்கிட்டு சொல்லிடுவானு எல்லா ரகசியங்களையும். ஜாக்கிரதையா இருங்க. என்ன ஆச்சு? பெரிய 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 பதவியில வைத்த இந்த இந்துக்களை வச்சாங்களே இங்க கத்தர்ல, என்ன ஆச்சு?
என்னென்னலாம் அவன் ரகசியத்தை வெளியிட்டான்லாம் இல்லையா, யூதர்களுக்கு ரகசியத்தை வெளியிட்டான்லாம் இருந்து இல்லையா. ரொம்ப பார்த்து முஸ்லிம்களை தவிர யாரையும் நம்ப கூடாது. இந்த மாதிரி பதவிகள்ல ரொம்ப உஷாரா இருக்கணும். கடைசியா மன்னிச்சு விட்டாங்க கத்தர் ஒரு பெரிய இது. அதனாலதான் அவரு மோடி பெரிய என்ன அவருடைய சிக்ஸ் பேக் எல்லாம் ரொம்ப வரவேற்றாரு மோடி அவர்கள். யா யுவர் ரசூல் பல்லிக் மா உன்சில இலைக மின் ரப்பிக். அது அல்லாஹ் தஆலா சொல்றான், ஒரு ரசூலே நீங்க இந்த செய்தியை நீங்க மக்களுக்கு சொல்லிருங்க. ஏதோ அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அறிவிக்கிறானோ இந்த மக்களுக்கு எத்தி வைங்க. நீங்க எத்தி வைக்காவிட்டால் இந்த தூதுத்துவம் உங்ககிட்ட இருந்து பறிபோகும் சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோட இல்லை, இந்த தூதுத்துவத்தை ரசூலுல்லாஹ் விட்டுட்டு போய்க்கிறாங்க. இப்போ நம்முடைய கடமை நம்ம இந்த தூதுவத்த செய்தியை நம்ம மக்களுக்கு எடுத்து சொல்வது நம்முடைய கடமை. யார் இந்த தப்லீக் செய்யறாங்களோ, யார் தாவா செய்யறாங்களோ அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பான். வல்லாஹு யாஸிமுக மினன் நாஸ். அல்லாஹ் மக்கள் இருந்து அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பான். இன்ஷா அல்லாஹ் இந்த தப்லீக் செய்ய வேண்டும். ஓகே, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பல்லிகு அன்னி வலவ் ஆயா. உங்களுக்கு ஒரு ஆயத்து தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதாயா, அப்ப அந்த ஆயத்து மக்களுக்கு சொல்லுங்க, எத்தி வைங்க. ஒரு ஹதீஸ் உங்களுக்கு தெரிஞ்சாலும் அந்த ஹதீஸ் எத்தி வைங்க. சுப்ஹானல்லாஹ், அவர் அமல் செஞ்சா அவருக்கும் அந்த கூலி கிடைக்கும், உங்களுக்கும் கூலி கிடைக்கும். ஏன் நீங்க எத்தி வைத்த காரணத்தினால். இப்போ நான் இங்க தர்ஸ் கொடுக்குறேன், இதை ஒளிபரப்புறது யார்? பாஷா பாய் ஒளிபரப்புறாங்க, அவங்களுக்கு கூலி கிடைச்சு கொண்டே இருக்கும். சுப்ஹானல்லாஹ். இப்ப யாரெல்லாம் எனக்கு இந்த இவ்வளோ சலுகைகளை செய்து எனக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு நிறைய உதவிகள் செய்த என்னுடைய மனைவிக்கு அந்த கூலி கிடைக்கும். இப்படி என்னை எனக்கு படிச்சு கொடுத்த அந்த உஸ்தாதுமார்களுக்கு அந்த கூலி கிடைக்கும், அந்த மதர்சாவுக்கு கூலி கிடைக்கும். இதெல்லாம் தப்லீகுடைய பல வழிகளுக்கு யாரெல்லாம் இந்த உதவி செய்கிறார்களோ அவங்க எல்லாம் கூலி கிடைக்கும். என்னுடைய தந்தை எங்களை அனுப்ப, எங்க தந்தை எங்களை வளர்த்த தந்தை, அவர் தர்பியத்து கொடுத்த தந்தை, என்னுடைய தாய், எல்லாத்துக்கும் கூலி கிடைக்கும். அல்லாஹ் நிரப்பமான கூலியை தரணும். அல்லாஹ் உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா நிரப்பமான கூலி தரணும். இதை கேட்டு மக்களுக்கு எத்தி வைங்க விஷயங்களை. இன்ஷா அல்லாஹ் இந்த ஆயத்தோட நம்ம முடிக்கலாம் இன்றைய தர்ஸை. இன்ஷா அல்லாஹ் لَتَجِدَنَّ أَشَدَّ النَّاسِ عَدَاوَةً لِلَّذِينَ آمَنُوا الْيَهُودَ وَالَّذِينَ أَشْرَكُوا وَلَتَجِدَنَّ أَقْرَبَهُم مَوَدَّةً. இங்க அல்லாஹ் தஆலா சொல்றான், இங்க பாப்பீங்க மனிதர்கள்ல ரொம்ப கடுமையானவர்களாக யூதர்களை பாப்பீங்க. எவ்வளோ உண்மை பாருங்க. குர்ஆன் உண்மையான கிதாபுக்கு இதுவே போதுமானதா இல்லையா? உலகத்திலேயே கொடூரமான நம்முடைய எதிரி என்றால் யார் இருக்கிறான்? யூதனாதான் இருக்கு. உலகத்துல அல்லாஹ் காட்டிட்டான், எல்லா நாடுகளும் அவனை வெறுக்க ஆரம்பித்து விட்டு காட்டிட்டான். அது அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்கள நெருக்கமானவர்களாக, உங்க நேசத்துக்கு நெருக்கமானவர்களாக நீங்க கிறிஸ்தவர்களை காணுவீர்கள் சொல்றான். யூதர்களையும் முஷ்ரிக்கீன்களையும் நீங்க கடுமையானவர்களாக காணுவீங்கன்னு சொல்றான். பாருங்க, பிராமணன் எவ்வளவு கடுமையா இருக்கிறான் நம்மளோட. அது சொல்றான், கிறிஸ்தவர்களை உங்களை நெருக்கமாக பார்ப்பீங்க. ஈஸியா நம்ம பார்க்கலாம். தாவா ஃபீல்ட்ல யாரெல்லாம் இருக்கிறாலோ அவங்க எல்லோருக்கும் தெரியும், ஈஸியா ஆக்சஸ் பண்ணலாம். யார? கிறிஸ்தவர்களை ஈஸியா நீங்க அணுகலாம். ஆனா முஷ்ரிக்கீன்களை அணுகிறது, யூதர்களை அணுகிறது மிக கடுமையானது. ஏன்னா இங்க உண்மையான பாதிரியார்கள், அவங்க அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்கள், பயப்பட ஆகிரத்தை அஞ்சக்கூடியவர்கள் இந்த கூட்டத்துல இருக்கிறாங்க. அவங்க வழி தவறி இருக்கிறாங்களே தவிர நான் அஞ்சக்கூடிய ஆகிரத்துடைய மீது பயங்கர ஒரு நம்பிக்கை. அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்டவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இதா சமிஉ மா உன்சில இல ரசூல் தரா அயுனஹும் தஃபீது மின தம்இ மிம்மா அரஃபு மின. அவங்க இந்த குர்ஆனை செவியுற்றார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய வசனங்களை செவியுற்றார்கள் என்றால் மாலையாக அழுவாங்க, ஆறாக ஓடும்ன்ற. அந்த நஜாசி மன்னர் எப்படி அழுதார், அந்த தர்பார்ல இருந்தவங்க எப்படி அழுதாங்க. அவங்க யார்? அவங்க எல்லாம் கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. நம்மளும் இந்த குர்ஆனை ஓதும் பொழுது அழுவணும். குர்ஆனை படிக்கும் பொழுது புரிஞ்சு படிச்சா நமக்கும் அழுவோம். எப்படி சஹாபியாக்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன அழுதிக்கிறாங்க, எவ்வளவு மணிக்கணக்கு அழுதிக்கிறாங்க. இப்படி சஹாபாக்கள் அழுதிக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு கிதாப் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கிதாபை புரியக்கூடிய மக்களாக புரிந்து அதன்படி நடக்கக்கூடிய நல்ல அடியார்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்குவானாக. ஆமீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆன் நமக்கு சாதகமாக சாட்சி செய்யக்கூடிய கிதாபாக அல்லாஹ் தஆலா ஆக்குவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமை நாளிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாஅத் நம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். அல்லாஹ் கிருபை செய்யட்டும். அல்லாஹ்வுடைய தீதார், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடைய முகத்தை பார்க்கக்கூடிய அந்த
நட்பாக்கியம் நம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். அல்லாஹ் நம்மை பொருந்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அவனுடைய உயரிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே என்னையும் உங்கள் எல்லோரையும், உங்களுடைய தாய் தந்தைகள், உங்களுடைய மூதாதையர்கள், உங்களுடைய சந்ததிகள், என்னுடைய சந்ததி எல்லாரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல நிலைக்க வேண்டும் என்ற துஆவோடு நான் இன்றைய தர்ஸை முடித்துக் கொள்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹு கைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وذكر فإن الذكرى تنفع المؤمنين.